எல்லாமே வந்து டாக்டர் செல் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த தார் வந்துட்டு இருந்தது இல்லையா, அந்த தார் எப்படி இருந்தது? தார் சைஸாக தான் இருந்தது. நல்லா ஒரு டாக்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? சுமாராக தான் இருந்தது. ஓகே. இப்போ வந்து நல்லா தெரியும், நல்லா பனிப்படி தெரியும். இன்னொன்னு, இந்த டாக்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி காம்போட சைஸ் எப்படி இருந்தது? காம்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி காம்பு சிறுசாக தான் வரும். சிறுசாக இருந்தது. இப்போ வந்து நல்லா பெருசாக தெரியும். பெருசா இருக்குது. இடைவெளிக்கு நல்லா தெரியும். இடைவெளி நல்லா தெரியும். சிப் டு சிப் கேப் நல்லா கேப் இருக்கு. நல்லா கேப். இன்னொன்னு, டாக்டர் செல் வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி எத்தனை சீப் வந்துட்டு இருந்தது? ஒரு 10-11. 10-11. இப்போ டாக்டர் கொடுத்த ஒரு மாசத்துல எத்தனை சீப்பு வந்து எக்ஸ்ட்ரா வந்துட்டு இருக்குது? இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா 13 இருக்கு, 14 இருக்கு. 13-14. அப்போ 11ல இருந்தது 12, 13, 14. 3 சீப். அப்போ 3 சீப் அதிகம் வரதுனால சார் ஒரு சீப் எத்தனை கிலோ வருமாயா? 3 கிலோ வரும். அப்போ 3 சீப்புக்கு 9 கிலோ. ஒரே டோஸுக்கு ஒரே மாசத்துல. இது வெற்றியே இல்லையா? ஓகே, நல்ல வெற்றி. அந்த பனாமா வீட்டுங்கிறது இந்த டாக்டர் செல் டப்பா கிட்ட டான்ஸே ஆட முடியாது இல்லைங்களா? இல்லைங்களா? உண்மைதானே? ஏன்னா அனைத்து விவசாய நண்பர்களும் நம்ம விவசாய அனுபவத்தின் மூலமாக, இதுதான் R&D, ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ங்கிறது வந்து லேப்ல நடக்கக்கூடாது சார். விவசாய தோட்டத்துல நடக்கும்போது விவசாயி ஜெயிக்க முடியும் இல்லைங்களா? இந்த வேலையை வந்து யார் பண்ண முடியும்? மைக்ரோபி அக்ரோடெக் பிரைவேட் லிமிடெட் தான் பண்ண முடியும் இல்லைங்களா? எல்லாருமே R&D வந்து லேப்ல பண்ணா, ஆனா மைக்ரோபி அக்ரோடெக் பிரைவேட் லிமிடெட் எங்க நிறுவனம் வந்து விவசாய தோட்டத்துல விவசாய முன்னாடியே விவசாய வந்து விஞ்ஞானியாக மாத்தி கொடுக்குறோம் இல்லைங்களா சார்? சார் இதெல்லாம் பாத்தீங்களா சார்? பனாமா வீல்ட் வந்திருக்கிற இந்த வாழை செடியில நல்ல தார் வந்திருக்குது. டாக்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி தார் வந்துட்டு 10-11 சீப் வந்துட்டு இருந்தது. காம்பு சிறுசா இருந்தது. இப்போ வந்து டாக்டர் கொடுத்த ஒரு மாசத்துல வரக்கூடியதுல சீப் டு சிப் கேப்புமே இருக்குது, காம்பு சைஸுமே இருக்குது. 10-11 சீப் வர்ற இடத்துல 13-14 சீப்புமே ஒரு 3 சீப் எக்ஸ்ட்ரா வந்துட்டு இருக்குது. இது சொந்தமாக நீங்க உங்க தோட்டத்துல பார்த்தா ஒரு விஷயம் இல்லைங்களா?